ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தி ஐடியா ஆஃப் யூ. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் மூவி. 24 வயசில் நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸான பாப் சிங்கராக இருக்கான். இவனுக்கு உலகம் ஃபுல்லாக நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. பட் அப்படிப்பட்ட நம்ம ஹீரோ 40 வயசு போனாலும் நம்ம ஹீரோ லவ் பண்ணுறான். நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ இவங்க ரெண்டுக்கு நடுவில் எப்படி இந்த காதல் இருந்துச்சு, இந்த காதலில் நம்ம ஹீரோட ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை என்ன, கடைசியில் அவங்க ரெண்டு பேரோட காதல் ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா, இதை சொல்லிட்டு ஒரு அழகான படம் தான் தி ஐடியா ஆஃப் யூ. இது ரீசெண்டாக வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி. சொல்லப்போனால் இது அமெரிக்காவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு. அதை அடாப்ட் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் தானே தள்ளவே ஆனா ஏற்றவே அவங்களோட ரியல் லைஃப் ஏஜ்லேயும் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க தி ஐடியா ஆஃப் யூங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் நம்ம ஹீரோ நினைப்பாங்க. நம்ம ஹீரோட பேர் சொலேன். இவளுக்கு இப்போதைக்கு 40 வயசு ஆகுது. அந்த ஊரில் சின்ன ஒரு ஆட்களை வச்சு அதை சின்ன பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அந்த ஹஸ்பண்ட் டிவோர்ஸில் ஆயிடுச்சு. இவளுக்கு 20 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கா. பார்த்தா அவங்க ஸ்கூலில் சம்மர் லீவ் இருக்கும். சில பசங்களை சேர்ந்து ஜாலி வெளியே போதா இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட எக்ஸஸ் பண்ணிருக்காருல, அவர் நம்ம ஹீரோட பொண்ணு வெளியே கூட்டி போகிறதா இருக்காரு. கூடவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து வெளியே போகிறதா இருக்காங்க. ஆக்சுவலி எங்கே போகிறாங்கன்னா மியூசிக் கான்சர்ட் தான். இந்த மாதிரி பிடிஎஸ் ஆர்மி அந்த மாதிரி கான்சர்ட்டாக இருக்குல்ல, அதுக்கு தான் அவங்க பொண்ணுங்களாம் போகிறா இருக்காங்க. இவ்வளோ சேர்ந்து அவங்க ஹஸ்பண்டோட வீட்டில் விடுறதா இருக்கா. அடுத்தப்போ இன்றைக்கி தான் நம்ம ஹீரோட பர்த்டேவும் கூட. ஸோ நம்ம பர்த்டேவை தனியாக கொண்டாடலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ பொண்ணை கூப்பிட்டு அவங்க எக்ஸஸ் பண்ணி வீட்டுக்கு போகிறா. பார்த்தா அவருக்கு ஆல்ரெடி 2வது கிழமை இருக்கும். அங்கே தப்புன்னு இறக்கி விட்டு அவங்க வந்து போகிறா இருப்பாளா. அப்போ அந்த எக்ஸஸ் பண்ணி பேசுவார். சொலேன் எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, சரி எதுக்கு உடனே இங்கேருந்து போகிற, உள்ளவா கோணம் இருண்டு போய் சொல்கிறப்ப இல்லை நேரம் வச்சு நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன்னு அவன் நைஸாக வந்து வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு வெளியே போகலான்னு இருக்கிறப்ப கரெக்டாக ஒரு கார் வருது. பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டான். என்னடா இப்போ தான் நம்ம பொண்ணை விட்டு வந்தோம், அதுக்குள்ள நான் கார் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்ப்பா. பார்த்து அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப பரபரப்பாக இருப்பான். சாரி சொல்லேன், என்னை மன்னிச்சிரு, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துருச்சு, நானும் என் ஒய்ஃப் இங்கேருந்து போகிறதா இருக்கும். நீ வேணா பசங்களை அந்த கான்சர்ட் கூட்டி போறியா, இதுக்கான எவ்வளோ செலவு பண்ணிட்டேன், விஐபி டிக்கெட்டு ரூமில் புக் பண்ணிட்டேன், போகலாம் வேஸ்ட் ஆயிரும், ப்ளீஸ் நீ பசங்களை கூட்டி போறேன்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் பட் நைஸாக வந்து போயிறாரு. நம்ம ஹீரோனோட பொண்ணு கெஞ்சா ஆரம்பிப்பா, ப்ளீஸ்மா இதான் எனக்கு கிடச்ச ஒரே வாய்ப்பு, நீ கூட வாமான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு இல்லை. சரினா பொண்ணு ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா எல்லாம் திருவிழா மாதிரி எல்லாம் பரபரப்பாக தான் இருக்குது. சின்ன பசங்களாம் அவங்க பாட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தனியாக இருக்கா. சரி சும்மா போய் உட்காரன்னு சொல்லிட்டு உடல உட்காந்துருப்பாளா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ மாதிரி இன்னொரு அம்மா இருப்பாங்க. அவங்க தொண்டை பேசிட்டே இருப்பாங்க. இதோட கடுப்பாக இருக்கும். சரி மேடம், எனக்கு அதெல்லாம் டாய்லெட் வருது, பாத்ரூம் எங்கன்னு கேட்குறப்ப வெளியே போய் ரைட்டில் போங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ சேர்ந்து வெளியே வந்து பார்ப்பா. பார்த்தா ஃபுல்லாக கேரவனாக இருக்கும். ஒரு கேரவன்லேருந்து ஒரு கிளீனர் ரெடி வெளியே வருவாங்க. ஸோ மேபி இதான் அவங்க சொல்லி டாய்லெட் இருக்கும் போல். நம்ம உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இவ்வளோ உள்ளே போயிடுறா. பார்த்தா டாய்லெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. சார் யார் உள்ளே இருக்கீங்க, சீக்கிரம் வெளியே வாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம வெளியே வருவான். என்ன போயிட்டு இல்லை இங்கேருந்து போ, நான் அஜெண்டா பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ போயிடுறா. இதை பார்க்குறவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஆக்சுவலாக இவர் பாப் சிங்கர். இப்போ ஏதாவது ஷூட்டிங் நடக்குதுன்னா பெரிய பெரிய நடிகர்களுக்கு கேரன் தருவாங்களே, அந்த மாதிரி இவனோட கேரவனு. பட் அதில் நம்ம ஹீரோயின் அவன் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. பட் அவனுக்கு கண்டுக்க வெளியே உட்காந்துட்டு இருப்பான். இவ்வளோ பாத்ரூம் போய்ட்டு வெளியே வந்தவ, ஆமாம் என்ன இங்கே உட்காந்துருக்க, பாத்ரூம் போனால் இங்கேருந்து போக மாட்டேன் கேட்குறப்ப, மேடம் இது என்னோட கேரவன், என்னோட பேர் ஹையஸ்ட் கேமல்னு சொல்கிறப்ப இதை கேட்ட மீனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த பேரை ஆடி கேள்விப்பட்டிருப்பா. இந்த ஊரில் ஆகஸ்ட் 3 ஒரு பேண்ட் இருக்குது, அந்த பேண்டு தான் பேர் கேள்விப்பட்டிருப்பா. அது நீங்கள் தானே கேட்குறப்ப அவன் ஆமான்னு சொல்லுவான். சாரி சார், இது உங்கள் கேரவன் தெரியாமல் வந்துட்டேன், மன்னிச்சிருங்கன்னு அவங்க வந்து போலாம் ட்ரை பண்ணுவாளா. பட் இவனுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். மேடம் என்ன அதுக்குள்ள எங்கேருந்து போகிறீங்க, கொஞ்ச நேரம் 2 பேஸ்ட்டு போடாமல் கேட்குறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, இங்கே இவ்வளோ பேர் செலிபிரிட்டி கூப்பிட்றாரு, சரி சும்மா பேசுவோன்னு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறா. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இஷ்டில் சொல்ல ஆரம்பிச்சிடறா. இந்த மாதிரி என் பொண்ணு கூட தான் இங்கே வந்தேன், எனக்கு ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவர் தான் என் பொண்ணை கூட்டி வர இருந்தார், கடைசி நேரத்தில் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கரெக்டாக அப்போன்னு பார்த்து காஸ்டியூம் டிசைனரில் வந்து, சார் இன்னும் 1 ஹவரில் ஷோட ஆரம்பிக்கும் போது சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ சரி அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. கட் பண்ணால் ஃபேன்லாம் மீட் பண்ணுறதுக்கான இடம் மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அங்கே வந்தோடனே எல்லாரும் கத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குன்னு நம்ம ஹீரோ தெரியுது. தென் அதுக்கடுத்து ஒவ்வொரு ஃபேனாக போய் கையில் தங்கிட்டு இருப்பாங்களா. அதே மாதிரி நம்ம ஹீரோட பொண்ணு போவா. அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து பேசுவான். இதை பார்த்த பொண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னம்மா உனக்கு ஒரு முன்னாடி தெரியுமா, உங்களோட கேஷுவலாக பேசலான்னு சொல்கிறப்ப, ஆமாம் நானும் உங்கள் அம்மா இப்போ தான் மீட் பண்ணோம், உங்கள் பேர் கொண்டு உங்கள் அம்மா உங்களை போய் சொன்னாங்க, உங்களோட இது சொல்லலாம் கேட்குறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சரி சார் இப்போதைக்கு டைம் இல்லை, இன்கேஸ் உங்களுக்கு எங்கள் அம்மா பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நாங்கள் ஒரு ஆட்பிளர் வச்சுருக்கோம், அங்கே தான் எங்கள் அம்மா வேலை பார்க்குறாங்க, முடிஞ்சாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படம் வந்து கிளம்பி போயிடுவா. இதை அந்த பையன் நோட் பண்ணி வச்சுக்குவான். கட் பண்ணால் நீங்கள் நைட்டு மியூசிக் கன்சர்ட் நடக்கும். ஒவ்வொரு சிங்கரும் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்களே, அதே மாதிரி நம்ம ஹீரோ வருவான். அவன் பேண்டை கூப்பிட்டு செம்மையாக பாட்டு பாடுவான். அந்த பாட்டுக்கெல்லாம் வைப்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து 2வது ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். பட் கடைசியில் நம்ம ஹீரோ பிளானே மாற்றிடுவான். இவங்க பாட வேண்டியது வைப் பண்ணுற மாதிரி ஒரு ராக் சாங்கு. பட் நம்ம ஹீரோ ஆடியன்ஸை பார்த்து, சாரி கைஸ் நாங்கள் இப்போதைக்கு பிளானை மாற்றிட்டோம், 2வது பாட்டை நான் ஓரளவுக்கு டெடிகேட் பண்ணுறதா இருக்கேன், அவங்களுக்கு ஒரு லவ் சாங் பாட போகிறேன்னு சொல்லிட்டு க்ளோஷர்னு ஒரு லவ் சாங் பாட ஆரம்பிப்பேன். இது கீழேருந்து பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் பாட்டு போகிறப்ப ஃபுல்லாக அவனை
நம்ம ஹீனை பார்த்து பாடிட்டு இருப்பான். இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். லைட்டாக கண் கலங்கிட்டு அது ஷோ பார்த்துட்டு இருப்பா. தென் அதுக்கடுத்து நம்ம ஹீரோனுக்கு இன்னைக்கு 40வது பர்த்டே. ஸோ அதனால் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பா. அதுப்போ இவளுக்கு 2வது நாள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கும். சரி தன்னை மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்துட்டு இருப்பா. பார்த்து யார் செட் ஆக மாட்டாங்க. ஒருத்தன் பார்த்து அனிமல் லவராக இருப்பான். அனிமல் ஃபோட்டோவை காமிச்சு பார்த்தீங்களா, இதான் என் பையன், இதான் என் பொண்ணு சொல்லிட்டு இருப்பான். இதை நம்ம ஹீன் பிடிக்காது. அடுத்து பார்த்து இன்னொரு ஆளை பார்ப்பா. அவன் என்ன ஆடி கல்யாணமாகி 2வது நம்ம ஹீன் ரூட் விட்டுட்டு இருப்பான். இதனால நம்ம ஹீன் செம கடுப்பாயிரும். எவனுக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த கான்சல் விட்டு அங்கே தெரிய வந்துடுவா. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீனுக்கு ஒரு ஆட்ல இருக்கும், அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருப்பா. அவள் பாட்டு ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறப்ப ஒரு எம்ப்ளாய் அங்கே வருவார். மேடம் உங்களை பார்க்குறக்கா ஒருத்தர் வந்திருக்காரு, நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ வெளியே வந்து பார்ப்பா. பார்த்தா அவள் கடையை சுற்றி ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருப்பாங்க. வேறு யார், நம்ம ஹீரோ தான் அங்கே வந்திருப்பான். நம்ம ஹீரோ பார்த்துன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். மேடம் இது உங்கள் ஆட்கள் தானே, எனக்கு இந்த மாதிரி லண்டனில் ஒரு வீடு இருக்குது, அது வீடு சும்மா தான் இருக்குது, டெக்கரேஷனுக்காக சில பொருட்களை வைக்கணும், அதனால் உங்கள் ஆர்டருக்கெலாம் காட்ட முடியுமா கேட்குறப்ப இவ்வளோ ஒவ்வொரு பொருளை காமிச்சிட்டு இருக்கா. பார்த்தா எல்லா பொருளுமே இவ வேணும்னு சொல்லிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் பார்த்தா மொத்த கடையும் எழுதி வாங்கிடுவான். இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு ஆச்சரியமாயிரும். சார் இது ஒன்றும் ஆப்பிள் ப்ராடக்ட் கிடையாது, நீங்கள் வேணுங்கிறதுக்குலாம் வாங்குறதுக்கு, இது ஒரு ஆர்ட் ஒர்க்கு, இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, இது உங்களுக்கு உண்மையாக வேணுமான்னு கேட்குறப்ப ஆமாம் மேடம் நான் ஒரு மிகப்பெரிய கலை ரசிகன், உங்களுக்கு இவ்வளோ பொருளாக இருக்கா, இன்னதாக இருந்தால் கூட காட்டுங்க, கண்டிப்பாக நான் வாங்குவேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ வேறு கூட்டி போவா. அங்கே ஒவ்வொரு ட்ராயிங்கை பார்த்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருப்பா. அது இந்த ட்ராயிங் சொல்ல ஒரு விஷயம் என்ன, இதில் என்ன மீனிங் இருக்குது, இல்லை சொல்லிட்டு இருப்பாளா. இதெல்லாம் கேட்டு அவனை ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பான். தென் ஹீன் கிட்ட ஃப்ராங்காக சொல்லிடுவான். மேடம் நேற்று நம்ம 2 பேரும் பார்த்தோம்ல, அது ஒரு வீடான விஷயந்தான், பட் என்னன்னு தெரில, எனக்கு உங்களை பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்களை பார்த்து பேசணும், உங்களை போய் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதுக்காக இவ்வளோ தூரம் வந்தேன், கொஞ்சம் டைம் கிடைக்குமா, நம்ம இங்கே டேட்டிங் போகலாமா கேட்குறப்ப இதை பார்த்து நம்ம ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சேர்ந்து ஹீரோட சேர்ந்து காரில் போயிட்டுருப்பா. 2 பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டல் போகிறா இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் புதுசு, வேறு எங்கேயாவது போகலாமான்னு கேட்குறப்ப வேற வாங்கலை, எங்கள் வீட்டுக்கே போகலாம், நானே கையில் சாண்ட்விச் பண்ணி தரேன்னு சொல்கிறப்ப இது நல்லா தானே இருக்குது, கண்டிப்பாக போகலான்னு 2 பேர் சேர்ந்து நம்ம ஹீரோட வீட்டு போவாங்க. நம்ம ஹீரோட வீடு நீட்டாக இருக்காது, குப்பையாக இருக்கும். சார் என் வீடு அவ்வளோ டீசெண்டாக இருக்காது, கொஞ்சம் பார்த்து வாங்கன்னு சொல்கிறப்ப இதில் என்ன மேடம் இருக்குது, வீடே அழகாக தான் இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மீன் சிரிப்பாக வந்துட்டு இருக்கோம். என்னை பாராட்டின முதல் நீங்கள் தான், என் எக்ஸ் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்து திட்டே இருப்பார், உனக்கு இந்த வீட்டை ஒழுங்கா வச்சுக்க தெரியாதா, பாரு குப்பையாக இருக்குன்னு எப்போ பார்த்து திட்டே தான் இருப்பார், நீங்கள் தான் நான் பாராட்டிருக்கீங்கன்னு சொல்கிறப்ப இதை கேட்டு அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். தென் நம்ம ஹீன் அவ கையாலேயே ஒரு சாண்ட்விச் பண்ணி தருவா. 2 பேரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுருவான். ஆமாம் சொல்லேன், உங்களுக்கு ஆல்ரெடி கிளம்ப இப்படி டிவோர்ஸ் இருக்கீங்களே, உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் அப்படின்னா பிரச்சனை, எதுக்கு நீங்கள் புரிஞ்சின்னு கேட்குறப்ப இதை கேட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன சார் உடனே ஸ்ட்ரெயிட் இந்த மாதிரி கேள்விக்கு போயிட்டீங்களே, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பிடிச்ச கலர் இந்த மாதிரி கேட்பீங்கன்னு நினச்சேன், நீங்கள் என்ன மொதல் கேள்வி இப்படி கேட்குறீங்க கேட்குறப்ப ஓ அப்படியா சரி இதுக்கு பதில் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கேட்குறப்ப இவெல்லாம் சொல்ல மாட்டா. சரி கேட்டதும் கேட்டீங்க சொல்லிடுறேன்னு நம்ம ஹீனா உட்காந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு அப்போ ஒரு 20 வயசு இருக்கும். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி சில ஆர்ட் கேலரிலாம் போவேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் டேனியில் பார்த்தேன். ஒருத்தர் பார்த்தோம், பிடிச்சி போச்சு. தென் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், செக்ஸ் வச்சுக்கிட்டோம், எங்கள் 2 குழந்தை பிறந்துச்சு. தென் அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் எங்கள் வேலை விஷயம் பிரிய ஆரம்பித்தோம். அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துருந்தாரு, நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் 2த்துக்குள்ளே எங்களையும் அறியாமல் ஒரு டிஸ்டன்ஸ் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பல வருஷம் உருண்டு ஓடிடுச்சு. கடைசியாக 3 வருஷம் முன்னாடி தான் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ஒரு உண்மையை சொன்னார். அவர் ஆஃபீஸில் ஈவன் ஒரு பொண்ணு வேலை பார்க்குறா, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, நானும் அவளும் ரொம்ப நாள் ஆஃபரில் இருக்கோம், நாங்கள் 2 கல்யாணம் பண்ணி போகிறதா சொன்னார். இதை கேட்டு எனக்கு என்ன செய்யணும் தெரியல, எதுவுமே சொல்லாமல் நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். பட் இப்போ தான் தோணுது, நான் எதுக்கு என் புதுசில் விட்டு கொடுத்தேன், தப்பு பண்ணது அவர், நான் அதுக்கு டிவோர்ஸ் கொடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். கரெக்டாக அப்போன்னு பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடும். அவளும் சேர்ந்து ஃபோனை பேசி அங்கே கிளம்பி போயிடுவா. அப்போ நம்ம மீனோட வீட்டில் ஒரு பியானோ இருக்கும். இவனு சரி சும்மா வாசிக்க ஆரம்பிப்பான். இவளுக்கு காலைல பேசி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மியூசிக் கேட்டுட்ருப்பா. பார்த்தா அந்த மியூசிக் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஸ்டாப் பண்ணிடுவான். ஹே நல்லா தானே வாசிட்டு இருந்தேன், வாசின்னு சொல்கிறப்ப அவன் வாசிக்க மாட்டான். நம்ம என்ன அப்படியே பார்த்துட்டு இருப்பான். 2 பேத்துக்குள்ளே ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். 2 பேரும் அங்கேயே ஹக் பண்ணி கிஸ் பண்ணி ஒன்றாக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம மீன் அவாய்ட் பண்ணிடுவா. சாரி என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு உங்கள் அம்மா வயசு இருக்கும், நீங்கள் என் கூட இருக்கிறது தப்பான விஷயம், இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப அந்த மாதிரிலாம் இருக்காது, ப்ளீஸ் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களோட இருக்குன்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறப்ப இதை கேட்டு நம்ம மீன் கஷ்டமாக இருக்கும். சாரி கேம்பிள் என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி, உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க, உங்கள் உலகம் வேறு என் உலகம் வேறு, நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன், ப்ளீஸ் நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு அவள் வீட்டுக்காக தந்துடுவா. இதை பார்த்து அவனுக்கு வருத்தமாக இருக்கும். ஒரு மாதிரி சோகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். பட் அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவளுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் மீனோட பொண்ணு அங்கே வருவா. அவளுக்கு நம்ம மீனை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். என்னம்மா யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா, இன்னைக்கு இல்லாமல் உன் மூஞ்சி பிரைட்டாக இருக்கே, ஏதாவது ஹாப்பியாக நடந்தான்னு கேட்குறப்ப அந்த அம்மா உடனே சொல்லுவாங்க, சரிம்மா எனக்கு நாளைக்கு சம்மர் கேம்ப் ஆரம்பிக்க போகுது, அடுத்த 1 மாதத்துல அங்கே தான் இருக்க போகிறேன், நீங்கள் என்னை கொண்டு போய் காலைல அங்கே விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப இவங்களும் சரி ரூமுக்கு போவாங்க.
பார்த்தா டேபிளே ஒரு வாட்ச் இருக்கும். நம்ம ஹீரோ போகிறப்ப அந்த வாட்ச் விட்டு போயிருப்பான். இவங்களும் அதை கண்டுக்காம அந்த வாட்ச் அடி வச்சுருவாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ பொண்ணை கூட சம்மர் கேம்ப் போகிறா. அங்கே அவள் ட்ராப் பண்ணிட்டு அவள் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறா. இவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. சென்னு புக்கெலாம் பிடிச்சிட்டு இருக்கிறப்ப அவள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருப்பான். எப்படி இருக்கீங்க, நேற்று நான் கொடுத்த கிஸ் நல்லா இருந்துச்சான்னு கேட்டிருப்பான். இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, உங்கள் வாட்ச் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ் சொல்லுங்கள், நான் வேணா பார்சல் பண்ணி அனுப்புறேன்னு சொல்கிறப்ப, ஓ அந்த வாட்ச் உங்கள்கிட்ட தான் இருக்கா, சரி இப்போதைக்கு நான் மியூசிக் விஷயமா நியூயார்க்கில் இருக்கேன், இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கேன், நீங்கள் எதுக்கு பார்சல் பண்ணி அனுப்பணும், உங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வாங்கன்னு போட்டிருக்கோம். இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தென் லேப்டாப்பை திறந்து நம்ம மீனோட ஆல்பம் சாங்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு கேட்டுட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்து இவளுக்கு என்ன வருது, சரி ஒரு வாட்டி போய் தான் பார்ப்போம், நமக்கு தான் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி நியூயார்க் போகிறா. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த ஹோட்டலுக்கு போகிறா. நம்ம ஹீரோக்கு ஹீரோனை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் அன்றைக்கின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக ட்ரெஸ் போட்டு வந்துருப்பா. அதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். தென் அந்த வாட்சை கொடுக்குறப்ப, இந்த வாட்ச் எனக்கு நல்லா இல்லை, என்னோட அந்த வாட்ச் உங்களுக்கு அழகாக இருக்குது, நீங்களே வச்சுக்கோங்கன்னு அப்படி மெதுவாக பக்கத்தில் வருவான். நம்ம ஹீரோனை ஹக் பண்ணி கிஸ்லாம் தருவான். அன்றைக்கி நைட் அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஹாப்பியை நம்ம நான் லைஃப்பில் இருந்திருக்க மாட்டா. அந்தளவுக்கு நைட் ரொம்ப ஜாலியாக பிரிஞ்சிருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கூட பேசுவான். இன்றைக்கி ஈவினிங் யூரோ ட்ரிப் இருக்குது, நான் ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கே போகிறேன்னு சொல்லுவேன். இது கேட்க நம்ம ஹீரோனும், சரி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நானே ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப எதுக்கு நீங்கள் போகணும், நீங்கள் என் கூட இங்கே இருங்க, நம்மளும் அந்த யூரோ ட்ரிப் போவோம், நீங்களே என் கூட வாங்கன்னு சொல்கிறப்ப, சேச்சா என்னால் வர முடியும், எனக்கு என் பொண்ணு இருக்கா, அது போய் வேலை இருக்குது, நான் அதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறப்ப நடிக்காதீங்க, உங்கள் பொண்ணு சம்மர் கேம்ப் போயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் என்கிட்ட சொன்னீங்க. அண்ட் அது போகும் கடலுக்கு எல்லா பொருளும் நானே எழுதி வாங்கிட்டேன். இதுக்கடுத்து புதுசாக ஒரு ஆர்டருக்குள்ளே செஞ்சு வரதுக்கு பல மாதம் ஆயிரும். அது வரைக்கும் நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிடும். சரி நான் அவங்க கூட போவேன்னு யூரோ ட்ரிப் போக ஆரம்பிப்பா. பார்த்தா யூரோப்பில் இருக்கிற ஒவ்வொரு நடிகை போய் அங்கே மியூசிக் கான்சர்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீன் அதெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பா. போப்போ அவளுக்குமே நம்ம ஹீரோ பிடிக்க ஆரம்பிச்சிடும். 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பிப்பாங்க. காலைல பார்த்தா நம்ம ஹீரோ கான்சர்ட் போயிருப்பான். அன்றைக்கி நைட்டே பார்த்து 2 ஜாலியாக இருப்பாங்க. பீச்சு போகிறது, ரெஸ்டாரண்ட் போகிறதுன்னு அவங்க லைஃபே ஹாப்பி மாறிட்டு இருக்கும். சொல்லப்போனால் இப்போ நம்ம ஹீரோனும் உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணால் ஒரு நாள் நம்ம ஹீரோனை பற்றி கேள்வி வைப்பான். ஆமாம் நம்மளோட லவ் பண்ணுறோம்ல, இந்த விஷயம் உங்கள் பொண்ணு திரும்பன்னு கேட்பான். பட் நம்ம இப்போ வரைக்கும் சொல்லலன்னு சொல்லுவா. இது கேட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் 24 வயசு பையனோட டேட்டிங் மட்டும் அவங்களுக்கு அவமானமாக இருக்கா, சொல்ல வேண்டியதானு கேட்குறப்ப, இல்லைப்பா அவள் சம்மர் கேம்பில் இருக்கா, என்னாலே ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் தான் பேச முடியும், ஒரு நாள் சொல்லிக்கலாம்னு சொல்கிறப்ப இவனை அதை விட்டுருவான். தென் அதுக்கடுத்து ஒரு நாள் ஒரு பேர் ரெசார்ட் புக் பண்ணியிருப்பாங்க. அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஸ்விம்மிங் பூல் குளிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ சில ஃப்ரெண்ட்ஸில் இருப்பாங்களே, அவங்களுக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்க. எல்லாரும் 20 வயசு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம மீன் டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆமாம் ஆண்டி, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத சொன்னீங்களே, அவள் என்ன ஸ்கூலில் படிக்கிறேன் கேட்குறப்ப நம்ம இந்த பேர் சொல்லுவாளா, ஓ அந்த ஸ்கூல்லையா, போன வருஷம் தான் என் ஃப்ரெண்டு அதே ஸ்கூலில் படித்தா, அப்போ உங்கள் பொண்ணுக்கு எங்களுக்கு ஒரே தானே சொல்லிட்டு நம்ம இன்னும் கலாச்சிட்டு இருப்பாங்க. இது லைட்டாக அவளுக்கு வருத்தமாக இருக்கும். அண்ட் அதுப்போ சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பிட்டை பார்த்து வச்சுருவாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஹேனான ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தா. அவளுமே நம்ம ஹீரோ மாதிரி தான், கொஞ்சம் வயசு அதிகமான பொண்ணு. பட் 2 செட் ஆகலை, பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அதை பற்றில சொல்லி நம்ம இன்னும் வெறுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் கோஸ்ட் அங்கே கிளம்பி போயிடுவா. இதை பற்றி ஹீரோ கஷ்டமாக இருக்கும். சொல்லேன் சாரி, என் ஃப்ரெண்ட்ஸு தெரியாமல் பேசிட்டாங்க, அவங்களுக்கு போல் நான் ஒன்று சாரி கேட்குறேன், என்னை மன்னிச்சதுன்னு சொல்கிறப்ப, இல்லை நான் இதுக்கிட்ட இங்கே இருக்கக்கூடாது, நம்ம ரிலேஷிப்பை பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் பாட்டி ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப, இதில் என்ன இருக்குது, நான் இதுக்கு கொண்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணேன், எங்களோட செட் ஆகலை, சொல்லப்போனால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா கூட இருந்ததில்லை, அது கொண்டு பிரேக்கப் பண்ணிட்டோம், நீ இதை நினச்சதே கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இந்த மியூசிக் கான்சர்ட்டில் விட்டுறேன், அதுக்கு நீ நானும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிடலாம், நார்மலாக ரொம்ப கேஷுவலாக வந்துடலாம், நமக்கு இந்த ப்ரெஷர்லாம் வேணாம், ஓகேன்னு கேட்குறப்ப நம்ம எனக்கு தோண முடிக்குது, இல்லை உனக்கு எனக்கு செட் ஆகாது, என்னதான் இருந்தாலும் அவனோட வயசு அதிகமான பொண்ணு, இது மீடியாக்கில் தெரிஞ்சால் லைஃப் ஸ்பால் ஆயிரும், நான் இங்கேருந்து போகிறேன்னு அவள் கோவப்பட்டு அங்கேருந்து போகிறா இருக்கா. போகிறப்ப நம்ம ஹீரோ கொடுத்த வாட்சை அங்கேயே வச்சுட்டு போயிடுவா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ நம்ம மீன் திரும்பவும் அவள் வீட்டுக்கு வந்துடுறா. பார்த்தா 2 நாளைக்கு இங்கே வெளியே போக மாட்டா, வீட்டுக்குள்ளே இருப்பா. நம்ம ஹீரோ விட்டு பிரிஞ்ச இந்த விஷயம் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் உட்காந்து தேவையும் அழுதுட்டுருப்பா. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோட்டு ஒரு மெசேஜ் வருது, சாரி என்னை மன்னிச்சிரு, இதை விட நடச்சிட்டே தரல ப்ளீஸ், கொஞ்ச நாளைக்கு இன்டர்நெட் பக்கம் வராதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஒன்றுமே புரியல. என்னது இன்டர்நெட் பக்கம் வரக்கூடாதா அப்படி என்னது ஆச்சுன்னு சொல்லிட்டு லேப்டாப் திறந்து பார்க்குறா. பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்கள பார்த்து தான் இருக்குது. இந்த மாதிரி இவங்க 2 பேர் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் பீச்லாம் போயிருப்பாங்களே, அது பார்த்து ஆன்லைன் லீக் ஆகிருக்கும். இந்த மாதிரி பாப் சிங்கரும் 40 வயசு போல் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மீடியா எழுதிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு மீனுக்கு ஒரு கஷ்டமாயிரும். கட் பண்ண அடுத்த நாள் இன்னைக்கு தான் பொண்ணோட சம்மர் கேம்ப் முடியுது. சரி போய் நம்ம பொண்ணை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அது சம்மர் கேம்ப் போவா. பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே நம்ம மீனும் செலிப்ரேட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேடம்
நீங்கள் தான் அந்த பொண்ணு, நீங்களும் இந்த பாப் சிங்கர் லவ் பண்ணுறீங்க. இன்கேஸ் நீங்கள் சாரை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக நான் சாரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பார்க்க நம்ம மீனுக்கு ஒன்றும் புரியல. தன் சம்பர்க்கம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பொண்ணு கோச்சிட்டு இருக்கா. அம்மா என்ன நடந்திருக்கு, எனக்கு சம்பர்க்கம் அனுப்பிட்டு நீ ஊர் சுற்றி இருந்திருக்க, இதை பற்றி ஏன் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு கேட்குறப்ப, இங்கே பாரு நானும் அவனும் ஒன்றா இருந்தோம், ஒரு ரூபா சுற்றணும், பட் இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லை, இப்போ தான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம், இப்போ நாங்கள் புரிஞ்சிருக்கோம்னு சொல்கிறப்ப இதை பார்த்தா பொண்ணுக்கு ஆச்சரியமா இருக்குது. எனது பிரேக்கப் பண்ணிட்டீங்களா, அப்படி என்ன ஆச்சு, அவர் வந்து மோசமான ஆளாக கேட்குறப்ப, சேச்சா அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப நல்ல பையன், பட் எனக்கு ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நான் அவனோட வயசு அதிகமான ஒரு பொண்ணு, அவர் ரொம்ப ஃபேமஸான ஆள், நான் போய் அவனை லவ் பண்ணால் மற்றவங்களும் அவனை தப்பாக பேசுவாங்களே, இதான் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் லவ் அவாய்ட் பண்ணிட்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தா பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ணால் நம்ம ஹீரோவே ஹீனை தேடி வீட்டுக்கு வந்திருப்பான். இப்போ அந்த லவ் விஷயம் அவங்க பொண்ணுல தெரிஞ்சிச்சுல, அவங்க பொண்ணெல்லாம் சேர்ந்து நம்ம மீன் சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருமா, அதிகபட்சம் என்ன போகுது, மீடியாவில் நம்மளை பார்த்து தப்பு எழுதுவாங்க, அதெல்லாம் காதல் வாங்காமல் இருக்கலாம். இதுக்கடுத்து யாருமே இன்டர்நெட் யூஸே பண்ண வேணாம், நம்ம பாட நம்ம பிடிச்ச மாதிரி இருப்போம், எவன் என்ன சொல்ல நமக்கு என்ன கேட்குறப்ப இதை பற்றி ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்கும், ஹீரோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ 2 பேரும் திரும்ப லவ் பண்ண வச்சுருவாங்க. பார்த்தா பப்ளிக்கில் 2 பேரும் ஓப்பனாக இருக்க ஆரம்பிப்பாங்க. டேட்டிங் போகிறதுலேருந்து எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஸோ பத்திரிக்கை ஃபுல்லாக இவங்கள பார்த்து எழுதிட்டு இருப்பாங்க. பட் இவங்களால கண்டிக்கவே மாட்டாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீன் போகிறப்ப அன்றைக்கி ஒரு வாட்ச் கொடுத்துட்டு போயிருப்பாள், அந்த வாட்ச் திரும்ப ஹீன்ட்டே கொடுத்துருப்பான். 2 பேரும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களா. பட் இந்த விஷயம் நம்ம ஹீனோட எக்ஸஸ் பண்ணி வந்திருக்கோம். ஒரு நாள் காலையில் ரொம்ப கோமா வந்து, ஹே சொலேன் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, நீ எதுக்கும் லவ் பண்ணுற கேட்குறப்ப இதை கேட்க நீ யாரா, நீ ஏன் ஏமாற்றி இன்னொரு பொண்ணோட அஃபர் இருந்தது தானே, இப்போ நான் அக்கறை பொதுட்டு வந்துருச்சா, எதுக்கு என்ன பார்க்க வந்து கேட்டால் நானும் ஒன்றும் பார்க்க வரல, இவன் இங்கே இருக்கிறதுனால என் பொண்ணுக்கு தான் பாதிப்படலாம்ல, அதை பார்க்க தான் வந்தேன். இதெல்லாம் கரெக்டாக இல்லைன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீனோட பொண்ணு சப்போர்ட்டாக இருக்கல, இதை பார்த்து இந்த அப்பாவுக்கு பல்ப் வாங்கின மாதிரி ஆயிரும். அவனும் சேர்ந்து அங்கே கிளம்பி போயிடுவான். இப்படியே உங்கள் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. கட் பண்ண ஒரு நாள் நம்ம ஹீனோ பொண்ணுக்கு ஊருக்கா ஸ்கூல் போயிருப்பா. பார்த்தா அவள் பொண்ணு அழுட்டு வர மாதிரி இருக்கும். இதை பற்றி ஹீனு கஷ்டமாக இருக்கும். என்னாச்சு, யாராவது சொன்னாங்களா கேட்குறப்ப, ஆமாம்மா நீ இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறீல, அதை பற்றிலாம் ஸ்கூல் பசங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்க, கொச்சையா உன்னை பற்றி பேசுனாங்க, எனக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவா. தன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் லேப்டாப் திறந்து பார்ப்பா. இவனால் இன்டர்நெட் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்தால, சரி சும்மா ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நெட் திறந்து பார்க்குறா. இப்போ இருக்கிறவங்க ஃபுல்லாக அனுமதிச்சவங்களாச்சே, ஃபுல்லாக கேவலமாக எழுதியிருப்பாங்க. ஆமாம் இந்த ஆளுக்கு என்னடா டெஸ்ட்டு, அம்மாவோட பொண்ணு நல்லா இருக்கால, பேசாமல் பொண்ணே கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பொண்ணை போய் தரக்குறோம் எழுதியிருப்பாங்க. இதை பார்த்து ஒரே கஷ்டமாயிரும். ரொம்ப சோகமாக ஹீரோ பார்க்க போவா. பார்த்தா ஹீரோ கிட்ட அந்த வாட்ச் திரும்ப கொடுத்துருவா. இதை பார்க்குறவனுக்கு ஒன்றும் புரியல. சொல்லேன் என்னாச்சு, எதுக்கு அழுகிறேன்னு கேட்குறப்ப, இங்கே பாருங்கள் நீங்களும் லவ் பண்ணலாம், அந்த லவ்க்காக நம்ம எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கலாம், பட் எனக்காக என் பொண்ணு அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். அவளை ஸ்கூலில் நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க, அவளால் அங்கே இருக்க முடியல, அவளுக்கு மென்டல் டார்ச்சர் அதிகமாகிட்டே இருக்குது, இதனால் இந்த லவ் பிரேக்கப் பண்ணலான்னு இருக்கேன், ப்ளீஸ் இதுக்கிட்ட இந்த பார்க்க வராங்கன்னு சொல்லி அவள் பாட்டாங்கன்னு கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரே வருத்தமாயிரும். வீட்டுக்கு வந்து அவள் பாட்டு தேம்பி எழுதிட்டு இருப்பா. பார்த்தா யாரோ ஒருத்தர் காலிங் படிக்கிற மாதிரி இருக்கும். திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ நல்ல பிளானோட தான் இங்கே வந்திருப்பான். நம்ம இப்போதைக்கு லவ் பண்ணுறத பிரச்சனை இருக்குது, இன்னும் சில வருஷங்கள் போட்டோம், உங்கள் பொண்ணு ஸ்கூல் முடிச்சிருவா, அதுக்கடுத்து காலேஜ் போயிடுவா, அதுக்கடுத்து யாரோட கலைக்க மாட்டாங்க, நானும் மியூசிக் ஃபீல்டு போய் என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்கிறேன், அதுக்கடுத்து ஒரு நாள் நார்மல் ஆகிடுறேன். நான் இந்த பேண்டுக்காக போன விஷயம் என் லைஃபுக்கு எடுக்கக்கூடாதுல்ல, எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும், ஐ லவ் யூ சொல்லேன்னு சொல்கிறப்ப இது கேட்டு நம்ம ஒரு கஷ்டமாக இருக்கும். 2 பேரும் கடைசியாக கிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். கட் பண்ணால் அது நடந்து 5 வருஷம் கழிச்சு ஹீரோ எல்லாமே எப்படியோ கஷ்டப்பட்டு அவள் லைஃப் 5 வருஷம் ஓட்டிட்டா. பார்த்து இப்போ நம்ம ஹீரோட பொண்ணு ஃபாரினில் படிச்சுட்டு இருக்கா. சிகாகோ ஸ்டடீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருப்பா. இந்த நைட் டைம் ஆனால் டிவி ஆன் பண்ணி பார்ப்பா. பார்த்தா அந்த 5 வருஷம் நம்ம மியூசிக் கான்செப்ட் தான். ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காமல் ஃபுல்லாக கான்சென்ட்ராக பண்ணியிருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் டிவியை போட்டு அழுட்டு பார்த்துருப்பா. இந்த ஆங்கரில் வந்து நம்ம ஹீரோட கேள்வி வைப்பாங்க, ஆமாம் சார் கடைசி 5 வருஷமாக நீங்கள் பிரேக்கே எல்லாம் மியூசிக் கார்டெலாம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கிட்ட என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எதுவும் பிரேக் எடுக்க போகிறீங்கன்னு கேட்குறப்ப, ஆமாம் நான் பர்மனெண்ட்டாக ஒரு பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன், இதுக்காட்டி எனக்கு இந்த மியூசிக் கான்சர்ட் அதெல்லாம் தேவையில்லை, நான் ஒருத்தர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண வச்சிட்டேன், அவங்க எனக்காக காத்துட்ருக்காங்க, முதல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் போய் நம்மளை பார்க்கணும், இதுக்கப்புறம் தான் மற்ற முடிவில் எடுக்கணும்னு சொல்கிறப்ப அவங்களால பாராட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் டிவியை பார்க்குறப்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அவள் அதெல்லாம் பார்த்து அழுதுட்டு இருப்பா. கட் பண்ண வழக்கம் போல் நம்ம ஹீன் பாட்டு ஆட்கள் போயிட்டு இருப்பாளா. அப்போ திரும்ப அவங்க கம்பெனிக்கு ஸ்டாஃப் அங்கே வருவார். மேடம் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஓடி போய் பார்ப்பா. பார்த்தா 5 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம ஹீரோ பார்ப்பா. ஹீரோவும் ஹீரோனப்பா சிரிக்கிறப்ப அவளுக்கு ஒரு ஸ்மைல் வருது. எப்படி ஒரு வேளை கடைசி 2 பேர் 5 வருஷம் கழிச்சு ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதோட தி ஐடியா ஆஃப் யூங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் எப்பவும் வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.